வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பீர்க்கங்காய் கூட்டு. ஒரு சிம்பிளான ரெசிபி, அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான ரெசிபி, டேஸ்டான ரெசிபியும் கூட. நிறைய பேர் பீர்க்கங்காய் எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் செய்யாமல் இருப்பீங்க, நல்லா இருக்காதுன்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. பீர்க்கங்காயில் அவ்வளோ சத்து இருக்குது, அவ்வளோ டேஸ்டான ஒரு காயும் கூட இது. ஃபஸ்ட்டு இந்த பீர்க்கங்காவை நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கட் பண்ணிவிட்டு, மேலே தோல் இருக்கு இல்லையா, இந்த தோலை வந்து நம்ம நல்லா சீவி எடுத்துடலாம். இந்த தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் தோலை நல்லா சீவி எடுத்துருங்க. இந்த தோலில் கூட நம்ம வந்து சட்னி அரைக்கலாம். நான் அதை இன்னொரு வாட்டி போஸ்ட் பண்ணுறேன், சட்னி ரெசிபி எப்படி இருக்குன்னு. இந்த தோலை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே குழம்புல போட்டால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் தோலை சீவி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தோலை சீவி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் உள்ள விதையும் சாஃப்டாக தான் இருக்குது. ஒரு வேளை ஹார்டாக முத்துன பீர்க்கங்காய் உங்களுக்கு கிடச்சிதுன்னா, அதில் இருக்க அந்த ஹார்டாக இருந்துச்சுன்னா அந்த விதையை ரிமூவ் பண்ணிடலாம். பட் இப்போ நான் யூஸ் பண்ணுற பீர்க்கங்காயில் விதை ரொம்ப சாஃப்டானது தான். ஸோ அதை நான் வந்து அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா நாலாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சட்டுன்னு வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. கொஞ்சம் லைட்டாக குழஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட. இப்போ பார்த்திங்களா, பீர்க்கங்காய் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு, நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 3 வெங்காயம் எடுத்து வச்சேன், ஆனால் 2 வெங்காயம் தான் யூஸ் பண்ணேன். ஸோ 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களோட குவான்டிட்டி, நீங்கள் எவ்வளோ காய் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம், தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பீர்க்கங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஏற்ற மாதிரி தான், அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதில் புளி சேர்க்க மாட்டோம், அதனால் தக்காளி வந்து 2 தக்காளியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு வந்து தூக்கி கொடுக்கும். புளிப்பு நம்ம சேர்க்கல, தக்காளி தான் அந்த புளிப்பை கொடுக்கும். அதனால் 2 தக்காளி. அடுத்து பூண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் ஒரு பச்சை மிளகாய் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இது சிறுபருப்பு வச்சு தான் செய்ய போகிறோம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பை வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. எதுவுமே வதக்கலாம் வேண்டாம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அடுத்து பூண்டு, அப்புறம் 3 பச்சை மிளகாய் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பீர்க்கங்காய், அந்த காயும் இதோடய நம்ம சேர்த்துக்கலாம். தனித்தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது மிளகாத்தூள் உங்களுக்கு வேணும்னா இந்த டைமே சேர்த்துக்கலாம். அப்படி வேண்டாம், பச்சை மிளகாய் காரமே போதும்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுறலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்க்கல, பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு இதை நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 விசில்ஸ், இல்லை 3 விசில் வச்சு 3 to 4 விசில் வச்சிங்கனாலே போதும். நல்லா சாஃப்டாக, பார்த்திங்களா எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு இன்னும் மசிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அப்படியே லைட்டாக கரண்டி விட்டு கலந்திங்கன்னா மசிஞ்சிடும். இல்லை அப்படியே சாப்பிடணும்னு நினச்சாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ அது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து தாளித்து கொட்ட போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு காஞ்ச மிளகாய் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2-3 காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அப்படி வேண்டாம்னு வச்சிங்கன்னா விட்டுறலாம். அடுத்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள்,
அப்புறம் கருவேப்பிலை 2 கொத்து அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கூட்டு, பீர்க்கங்காய் கூட்டு, இந்த தாளிப்பு எடுத்து அதில் சேர்த்துருங்க. பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ப்ளீஸ் ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.